இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான ஆதார வார்த்தை 20ஆம் அதிகாரம் சங்கீதம் 20 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மென்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற திறமைகள் தளர்ந்துகளை வைத்து நம்ம எதையும் ஜெயிக்க முடியாது என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு ரதங்களும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினாங்க. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை வைத்தே மேன்மையை பாராட்டுவோம். ஒரு ராஜா இருந்தார், அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய படை வந்துவிட்டது. பெரிய படை வந்த உடனே அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்பொழுது ராஜா சொன்னார், யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கிறோம், ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அவர்கள் பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் கர்த்தரை நம்பாதவங்க, நம்ம தைரியமாக இருப்போம் என்று சொன்ன உடனே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரவில்லை. ஆனால் அவர் சொன்னார், சரி என்ன செய்யணும், ஆண்டோடைய ஆலயத்தில் நம்ம கூடுவோம், ஆண்டோடைய ஆலயத்தில் கூடி பூவா தலையாக நம்ம போட்டு பார்ப்போம். அது போட்டு பார்க்கும்போது தலை விழுந்தால் நம்ம தைரியமாக போய் அவர்களை வின் பண்ணுவோம், எதிர்ப்போம் என்று அர்த்தம். ஒருவேளை பூ விழுந்து விட்டால் நம்ம சண்டைக்கு போக வேண்டாம், அதை நம்ம போய் சரணடைந்து விடலாம் என்று தீர்மானம் எடுத்தார்கள். எல்லாரும் கூடினார்கள். இப்போ அந்த பூவா தலையை போட்டாங்க. தலை வந்தது. தலை வந்தவுடனே எல்லாருக்குள்ள ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார், நம்ம ஜெயிக்க போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை அவர்கள் ஜெபித்து அவர்கள் சந்தோஷமாக எல்லாம் போனாங்க, தைரியமாக போனாங்க. போனதுபடியே வெற்றியோடு அவங்க திரும்பி வந்தார்கள். அவ்வளோ பெரிய கூட்டத்தை தைரியமாக போராடி வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது தான் ராஜாவிடத்தில் மந்திரி கேட்டார், எப்படி அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தது? நான் ஆண்டவரை தான் நம்பினேன், நான் ரதத்தையோ இந்த வீரர்களையோ நம்பலை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து தான் நம்ம சண்டைக்கு போனோம். இந்த காயினை பாருங்கள் என்று காட்டும் பொழுது அதில் 2 பக்கமும் தலை தான் இருந்துச்சு. எதை போட்டாலும் தலை தான் வரும். இந்த நம்பிக்கை தான் ஜனங்களுக்கு வேணும். தலை விழுந்து விட்டது என்கிற அந்த நம்பிக்கை, கர்த்தர் எங்களுக்கு இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்த உடனே அவர்களுக்குள்ள தைரியம் வந்தது, வீரம் வந்து விட்டது. ஆகவே கர்த்தர் மேலே நம்ம விசுவாசம் வைப்போம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தராலே வரும். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. பெரிய காரியமாக இருக்குது, எதிர்ப்பு பெருசாக இருக்குது, நான் முடிக்க வேண்டியது பெரிதாக இருக்கிறது, மலை போல் இருக்கிறது, கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஜெயிக்க வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டங்கள், பெரிய காரியங்கள், பெரிய எதிர்ப்புகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்பொழுது கலங்கி விடுகிறோம் ஆண்டவரை. ஆனால் இந்த வேத வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஜெயிப்போம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மையை பாராட்டுவோம். எங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, அந்த இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. அந்த இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு. நீரே எங்களை ஜெயிக்க வைக்கிற தேவன், நீரே ஜெயிக்கிறதும் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.